இன்னைக்கு வேண்டுமென்றே திட்டமிட்டு சிறுபான்மை மக்களை குழப்புவதற்காக ஏதோ திரு ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற கூட்டணி தான் சிறுபான்மை மக்களை பாதுகாப்பதை ஒரு மாய தோற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பார்க்க வேண்டும். சிறுபான்மை மக்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு காலம் இருந்தது. அதுக்கு முன்பு பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அம்மா ஆண்டாங்க. 31 ஆண்டு காலம் தமிழ்நாட்டு மண்ணிலே ஆட்சி செய்த அரசு அண்ணா திமுக அரசு. 31 ஆண்டுல ஜாதி சண்டை கிடையாது, மத சண்டை கிடையாது. தமிழ்நாடு அமைதி பூங்காவா இருந்தது. ஒரு நல்ல ஆட்சி கொடுத்த அரசாங்கம் அண்ணா திமுக. இன்றைக்கு எந்த இடத்தில் போய் கேட்டாலும் அண்ணா திமுக ஆட்சி சிறந்த ஆட்சி என்றுதான் மக்கள் சொல்வார்கள். வேண்டுமென்ற திட்டமிட்ட அரசியல் கால் பிடிச்சின் காரணமாக சிறுபான்மை மக்களுடைய வாக்குகளை பெறுவதற்காக தந்திரமாக அந்த மக்களிடத்திலே அவதூறு செய்தியை பரப்பி வருகிறார். சிறுபான்மை மக்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். ஏன்னா எதிர்கட்சியா இருக்கும்போது ஸ்டாலின் கருப்பு பலூன் விடுவார், பிரைம் மினிஸ்டர் வந்தார் கருப்பு கொடி காட்டுவார். ஆளுங்கட்சியா வந்த உடனே வெள்ளை குடை பிடிப்பார். வெள்ளை குடை வேந்தார் திரு ஸ்டாலின்.